लोकगुरुं गुरुभिः सह पूर्वैः कूरकुलोत्तमदासमुदारम् श्रीनगबध्यभिरामवरेसौ धीप्रसयानगुरुं सभजेऽहम् लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कूरकुलोत्तमम्। नमः श्रीशैलनाथाय कुन्तीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजहंसायिदान्तरम् ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं। श्रीजिह्वा अधीसदासम् अमलम् अशेषशास्त्रविदं सुन्दरवरगुरुकरुणागन्दलितज्ञानमन्दिरं कलये। पुरुषकारवैभवञ्च साधनस्य गौरवं तदधिकारिकृत्यमस्य सद्गुरूपसेवनं। हरिदयामहैदुकीं गुरोरुपायदाञ्छयः वचनभूषणे अवदजज्जगद्गुरुं तमाश्रये। साङ्ख्य अखिलद्रविडसंस्कृतरूपवेदसारार्थसङ्ग्रहमहारसवाक्यजातं सर्वज्ञलोकगुरुनिर्मितमार्यभोग्यं वन्दे सता वचनभूषण दिव्यशास्त्रम्। आकण्ठ उत्कण्ठ वैकुण्ठप्रियाणां घण्टभूषणं गुरुणा जगता मुक्तं व्याप्तं वचनभूषणं। பேருதருவிக்கும் அவள் தன் பெருமை ஆறு பெருவான்முறை அவன் கூறு குருவை பணுவல் கொள்வதிலையாகிய குளிர்ந்தவருள்தான் மாறில் புகழ் நற்குருவின் வன்மையோடெல்லாம் வசனபூடனமதில் தேரிட நமக்கருள் முடும்பை இறைவன் கடல்கள் சேரேன் மனனே. திருமாமகள் தன் சீரருளேற்றமும் திருமால் திருவடி சேர்வழி நன்மையும் அவ்வழி ஒழிந்தன அனைத்தும் புண்மையும் மெய்வழி ஊன்றிய மிக்கோர் பெருமையும் ஆரணம் வல்லவர் அமருணன் நெறியையும் நாரணன் தாழ் தரு நற்குரு நீதியும் சோதி வானருள் தூயமா குருவின் பாத மாமலர் பணிபவர் தன்மையும் தீதில் வானவர் தேவன் உயிர்களை ஏதுமின்றி எடுக்கும் படியையும் மன்னிய இன்பமும் மாகதியும் குரு என்று நிலைபெறும் இன்பொருள் தன்னையும் அசைவிலா வேத மதனுள் அனைத்தையும் வசனபோடன வழியால் அருளிய மறையவர் சிகாமணி மண்புகழ் முடும்பை இறையவன் எங்கோன் ஏறு உலகாரியன் தேன்மலர் சேவடி சிந்தை செய்பவர் மாநிலத்தின்பமீதி வாழ்பவரே. லோகாச்சாரிய கிருதே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்சினோ லோகே தன்னிஷ்டாஸ்ய சுதுர்லபஹ ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேஹிநாத யதீந்திரமே. பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். வித்சதவாக் சிகாமணிகளான பொய்யிலாத மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். நாம் இதுவரையில் பார்த்தது ஸ்ரீவச்சனபூஷணம் என்ற இந்த கிரந்தத்தினுடைய வியாக்கியானத்தினுடைய பொதுவான அவதாரிகையை முதற்கண் பார்த்தோம். அந்த அவதாரிகை பார்த்து முடித்தோம் கடந்த வகுப்போட. சுருக்கமா என்னென்ன விஷயங்களை அவதாரிகையில பார்த்தோம் ஒரு தடவை நினைவு கூறுவோமா? சம்சாரிகள் நித்தியசூரிகளைப் போல பரமபதத்துக்கு சென்று நித்தியமான ஆனந்தத்திலே இருப்பதற்கு அருகதை இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த சம்சாரம் என்கின்ற இந்த சூழல் இந்த பிணைப்பிலே சிக்கிக்கொண்டு அவித்யா கர்மா ஜன்மா என்று திரும்ப திரும்ப பல பிறவிகளை எடுத்து இதிலேயே உழன்று வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ளே சில பேர் மேலே பகவான் ஈஸ்வரன் தன்னுடைய ஜாயமான காலகடாட்சத்தை புரிகிறான். என்னதான் எம்பெருமான் ஜாயமான காலகடாட்சம் புரிந்தாலும் அவர்கள் மோட்சத்திலே இச்சை உடையவர்களாகவும் சத்வகுணம் நிறைந்தவர்களாகவும் இருந்தாலும் அவர்களுக்கு தத்துவஹித புருஷார்த்த ஞானம் அவசியம் தேவை. அந்த தத்துவஹித புருஷார்த்த ஞானத்தை எப்படி பெறுவது? வேதங்களிலே இருந்து பெறலாம் என்று பார்த்தால் அது அநேகவை அனந்தாவை வேதாகா என்று அதிகமாக இருக்கிறது. சரி, இதிகாச புராணங்களால பெறலாமா என்று பார்த்தால் அது மிகவும் பெரியது, எங்கு பார்த்தாலும் குழப்பமாக இருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனே ரகசிய திரயத்தை வெளியிட்டான். அது மிகவும் சுருக்கமாக இருக்கிறது, ஆனால் அர்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆழ்வார்கள் அருளி செய்தார்களே அந்த திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக அறியலாமா என்று பார்த்தால் அதிலே சில இடங்களிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது. இப்படி இருக்க ஆச்சாரியார்களை எல்லாம் ஈஸ்வரன் அவதரிப்பித்தான்.
அந்த ஆச்சாரியார்கள் தங்களுடைய உபதேசத்தாலும் கிரந்த முகேனும் அவர்கள் உபதேசம் செய்வது மட்டுமல்லாமல் அதனை ஏடுபடுத்தி அதனை எல்லாம் ஒரு புத்தக வடிவிலே ஏடுபடுத்தி கொடுத்து நமக்கு பரமகிருபையை செய்தார்கள். அவர்களுக்குள்ளே பிள்ளை உலகாசிரியன் ரகசிய கிரந்தங்கள் மட்டுமே அருளி செய்து அதனை ஏடுபடுத்தினார் அப்படின்னு பார்த்தோம். அந்த பிள்ளலோகாச்சாரியாருக்கு மணப்பாக்கத்து நம்பி மூலமாக எப்படி காஞ்சி தேவப்பெருமாள் கனவிலே தோன்றி அவரை அனைத்து விஷயங்களையும் ஏடுபடுத்த வேண்டும் என்று கேட்க அதற்கு ஒத்துக்கொண்டு பிள்ளை லோகாச்சாரியாரும் அனைத்து கிரந்தங்களையும் அவருடைய ரகசிய கிரந்தங்களை ஏடுபடுத்தினார். எங்கெங்கெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ அதை தவிர எங்கு விட்டு போயிற்றோ எல்லாவற்றையும் எடுத்து சாரமாக தன்னுடைய 18 ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததாக ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற இந்த கிரந்தத்தை அருளி செய்தார். இதுதானே பார்த்தோம். அதற்கடுத்தபடியாக இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற கிரந்தத்தை 6 பிரகரணமாக ஏன் பிரிக்கிறோம், அதனுடைய சாரார்த்தம் என்ன அப்படின்னு மணவாள மாமுனிகள் அவதாரிகையில சொன்னார். அதற்கடுத்தபடியாக 9 பிரகரணம், அதாவது விட்டு போன அந்த 3 பிரகரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து மொத்தமாக 9 பிரகரணங்களாக எப்படி பிரிக்கலாம், அதனுடைய சாரார்த்தம் என்ன என்பதை சொன்னார். அதற்கடுத்தபடியாக துவயமகா மந்திரம், அந்த துவயமகா மந்திரத்தினுடைய சாரார்த்தமே ஸ்ரீவச்சன பூஷணம். அதை 6 பிரகரணமாக பிரித்தால் எப்படி அந்த துவயமகா மந்திரம் அதிலே அர்த்தம் சொல்லப்படுகிறது, 9 பிரகரணமாக பிரித்தால் துவயமகா மந்திரத்தின் அர்த்தம் எப்படி சொல்லப்படுகிறது, அப்படி சொல்லி என்னதான் துவயமகா மந்திரம் இருந்தாலும் அந்த துவயமகா மந்திரத்துல சில விஷயங்களை இன்னும் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமந்திரமும் சரமஸ்லோகமும் தேவை. அப்ப ஸ்ரீவச்சன பூஷணத்துக்குள்ளே திருமந்திரத்தினுடைய அர்த்தமும் உண்டு, சரமஸ்லோகத்தின் அர்த்தமும் உண்டு என்று இதையெல்லாம் தான் மணவாள மாமுனிகள் தன்னுடைய அழகான வியாக்கியான அவதாரிகையிலே காட்டினார். இப்பொழுது தொடங்கி இன்று தொடங்குகிறோம். முதல் சூத்திரம் 463 சூத்திரங்கள் போகணும். 6 பிரகரணமா பார்க்கணும், 9 பிரகரணமா பார்க்கணும். பெரிய வேலை. கடலுக்குள்ள காலை விடுகிறோம்னு நினைச்சுக்கோங்க. எல்லாம் நடக்கணும்னா அவரவர்களுடைய ஆச்சாரியன் அவர்களுடைய அனுகிரகம் இருக்கணும். அடியனுக்கும் அடியனுடைய ஆச்சாரியன் அனுகிரகமும் ஞான ஆச்சாரியர்களுடைய அனுகிரகமும் எல்லாம் இருந்தாலும் கிரந்த கர்த்தா பிள்ளை உலகாசிரியன் அந்த பிள்ளலோகாச்சாரியாருடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். விசதவாக் சிகாமணிகளான மணவாள மாமுனிகள், ஆய் ஜனன்யாச்சாரியார் போன்ற மகனீயர்கள் அவர்களுடைய வியாக்கியானங்களை அறிவுற்றித்தான் இதையெல்லாம் பார்க்க போகிறோம். அவர்கள் அனைவரையும் வணங்கி வழிபட்டு அவர்களுடைய ஆசியை பெற்றுக்கொண்டு இந்த அர்த்தம் நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதலிலேயே சொல்றேன், சாரார்த்தம் மட்டும்தான் அடியேன் சொல்ல போறேன். ரொம்ப விளக்கமான அர்த்தங்கள் உள்ளுரை பொருள் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா பெரியவர்களிடத்துல கத்துக்கணும். முதல் படிக்கட்டிலேயே கற்றுக்கொள்ளணும்னு நினைத்தீர்கள் என்றால் குழம்பி போவோம். அதனால நம்ம முதல்ல சாரார்த்தத்தை பார்ப்போம். முதல் சூத்திரம், முதல்ல லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாதவே நமஹா பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம் என்று சொல்லி தொடங்குவோம். முதல் சூத்திரம் எது? வேதார்த்தம் அறுதி இடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. எல்லாருக்கும் லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா நோட்ஸ் பார்க்கலாம். யாரெல்லாம் முன்னாடியே நான் உங்களுக்கு நோட்ஸ் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை கையில் எடுத்து பாருங்க. முதல் சூத்திரம் வேதார்த்தம் அறுதி இடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. இதுதான் சூத்திரம். கீழே பார்த்திருக்கோம். முதல் 4 சூத்திரங்கள் அவதாரிகை. ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கே அவதாரிகையா முதல் 4 சூத்திரங்கள் இருக்கக்கூடியது. வேதார்த்தம் அறுதி இடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு தொடங்கி அதுல வேதத்தினுடைய அர்த்தம் ஸ்மிருதி சொல்லுகிறது. அது வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் இதிகாச புராணங்கள் சொல்லும். அதுல இதிகாசம் சிரேஷ்டம்னு சொல்லி அத்தாலே அது முற்பட்டது. இதெல்லாம் 4 சூத்திரங்கள். இந்த 4 சூத்திரங்கள்ல எதை சொல்ல வரார் அதை முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த 4 சூத்திரங்கள் அவதாரிகையா இருக்கே. எதுக்கு சுவாமி இது அவதாரிகை அப்படின்னா, நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பிரமாணம், பிரமேயம், பிரமாதா 3 சொல்லுவோம் இல்லையா? பிரமாணம், பிரமேயம், பிரமாதா. பிரமாணம், பிரமான புத்தின்னு அர்த்தம். புத்தின்னு சொன்னா அறிவதுன்னு அர்த்தம். பிரமாணம் அப்படின்னா
அறிவதற்கான கருவி. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு டூல் இருக்கணுமே, ஒரு கருவி இருக்கணும். ஒரு புத்தகம்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு புத்தகம்னு சொன்னா அதை கொண்டு நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதை போல பிரமாணம் என்றால் அறிவதற்கான கருவின்னு அர்த்தம். பிரமேயம் அப்படின்னால் எதை குறித்து அறிய போகிறோம், யாரை குறித்து எதை குறித்து அறிய போகிறோமோ அப்படின்னா அறியப்படும் பொருள்னு வச்சுக்கோங்க. அறிவதற்கான கருவி பிரமாணம். பிரமேயம்னா என்ன? அறியப்படும் பொருள். எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோமோ அதனை பற்றி சொல்றது பிரமேயம். பிரமாதா அப்படின்னா கிரந்தகர்த்தா. அந்த பிரமாணத்தை கொடுத்தவர் யார்? யார் அந்த புத்தகத்தை கொடுத்தவர்? பிரமாணத்தை, அறிவை கொடுத்தவர் யார்? அதுதான் பிரமாதா அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆண்டாளுடைய திருப்பாவைன்னு எடுத்தோம்னா திருப்பாவைக்கு ஆண்டாள் தான் பிரமாதா. திருப்பாவை அப்படிங்கிற அந்த பிரபந்தம் தான் பிரமாணம். அதிலே சொல்லப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணன் தான் பிரமேயம். தெரிஞ்சு போச்சு இல்லையா? பிரமாணம், பிரமேயம், பிரமாதா. இது எல்லா பிரபந்தங்களுக்கும் உண்டு. நம்மாழ்வார் பாசுரங்கள் எடுத்தாலும் சரி, ராமாயணம், மகாபாரதம் எதை எடுத்தாலும் யாரோ ஒருத்தர் அறிவதற்கான கருவி எது, அறியப்படும் பொருள் எது, அதனை உருவாக்கி கொடுத்த அந்த கிரந்த கர்த்தா, அந்த நூலை, புத்தகத்தை, பிரமாணத்தை கொடுத்தவர், அவருக்கு பிரமாதான்னு பேர். இப்ப ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படிங்கிற கிரந்தம் இருக்கு. இந்த கிரந்தத்துல ஏதோ ஒண்ணு சொல்ல வரார். நீங்க மேலெழுந்த வாரியா பார்த்தா, சுவாமி ஸ்ரீவச்சன பூஷணம் என்பது பிரமாணம், அதை எழுதினவரான பிள்ளை லோகாச்சாரியார் பிரமாதா. பிரமேயம் எது? ரொம்ப கவனமா பதில் சொல்லணும். பிரமேயம் எது? ஸ்ரீவச்சன பூஷணத்துக்கு பிரமேயம் எதுன்னா ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற கருத்து. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படிங்கறதான் இவர் கடைசியில கொண்டு போய் படியேத்தி நம்மளுக்கு அங்கதான் கொண்டு போய் காட்ட போறார். அப்ப இந்த இடத்துல எதை ஞாபகம் வச்சுக்கணும்? பிரமாதா பிள்ளை லோகாச்சாரியார், பிரமாணம் ஸ்ரீவச்சன பூஷணம், பிரமேயம் நாராயணன் சொல்லக்கூடாது. பிரமேயம் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னா ஆச்சாரியனே நமக்கு, அவரே பிராபியம் பிராபகம் எல்லாம் அவர்தான். அவருடைய கருணையால மோட்சம். அந்த கருத்தை வெளியிட வருகிறார். அதுதான் இந்த இடத்துல பிரமேயம். இதுதான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். சுவாமி எங்க இருந்து இவர் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு முடிவு செய்தார்? அதுக்கு எது பிரமாணம்? கேள்வி புரியுதா? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு இவர் எழுதுறாரே, இவர் எழுதின இந்த சூத்திரங்கள் எல்லாம் தானே தனக்கு தோன்றியபடி எழுதிட்டாரோ? தன்னெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றதென்பர் அப்படின்னு சொல்றாங்களே, அது போல பிள்ளை லோகாச்சாரியார் அவருக்கு தோணுனதையெல்லாம் எழுதி அவரா பார்த்து ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் அப்படின்னு கொண்டாந்து சொல்றாரா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பிரமாணம்? இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த சூத்திரங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த சூத்திரங்களுக்கெல்லாம் பிரமாணம் எது? எங்க இருந்து? ரெஃபரன்ஸ் புக் எந்த இடத்துல இருந்து இதெல்லாம் எடுத்து சொல்றார்? தான் தோன்றித்தனமா சொன்னா ஏத்துக்கவே கூடாது. எப்பவுமே சம்பிரதாயத்துல பிரமாணம் ரொம்ப முக்கியம். இன்ன பிரமாணத்துல இப்படி சொல்லி இருக்குன்னு எடுத்து காட்டி அந்த பிரமாணத்தை வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்தை அறுதியிட முடியும் இல்லையா? இப்போ ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற பிரமேயத்தை அறிவதற்கு இந்த பிள்ளலோகாச்சாரியார் எதை பிரமாணமாக கொண்டு பேசுகிறார்? எங்கே இதெல்லாம் சொல்லி இருக்கு? அதை எங்க இருந்து எடுத்தார் அப்படின்னு கேட்க அதற்கு பதில் சொல்ல வருகிறார். வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. ரொம்ப பிரதானமா நீங்க என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கணும்? உலகத்துல சனாதன தர்மத்திற்கே பிரமாணம் அப்படின்னா பல பிரமாணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப பிரதானமான பிரமாணம்னு சொன்னா வேதம் தான். நாம பொதுவா வேதம் அப்படின்னு சொல்றோம். ஆனா வேதம்னா வேதம் மட்டும் அல்ல, வேதம் வேதாந்தம் ரெண்டும் சேர்ந்ததுதான் வேதம். வேத அந்தம், வேதத்தினுடைய தலைபாகம் வேதாந்தம் அப்படின்னா அது உபனிஷத்து. அப்ப வேதம்னு சொன்னா அது வேதமும் வேதாந்தமும் கூடியது, ரெண்டும் சேர்ந்ததுதான் வேதம். அந்த வேதம் என்பதுதான் நம்ம சனாதன தர்மத்திற்கு பிரதானமான பிரமாணம். நம்ம கிட்ட இருக்கிற உயர்ந்த ஒவ்வொரு, இப்போ கிறிஸ்துவர் அப்படின்னா பைபிள் அப்படிங்கிறான், இஸ்லாமியர்கள் அவங்க ஏதோ குர்ஆன் அப்படிங்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு புஸ்தகம் தான். நமக்கு பிரதானமா அனந்தாவை வேதாகான்னு பெரிய வேதம். அந்த வேதத்துல பல பிரிவுகள் எல்லாம் இருக்கு. ஆரண்யகம், பிராமணியம், சம்ஹிதா, என்னென்னவோ இருக்கு.
அது மாதிரி எவ்வளவோ வேதத்துக்கு அங்கங்கள், வேதத்துக்கு உபாங்கங்கள் எவ்வளோ அது பாட்டுக்கு இருக்கு. வேதத்துக்கான உபனிஷத்துக்கள் பெரிய பாகம்தான் வேத பாகம். அப்ப இவ்வளோ வேதங்கள்ல என்ன சுவாமி சொல்லுது? வேத அர்த்தம் அப்படின்னா அந்த வேதம் எதை சொல்லுகிறது? அதை பத்தி சொல்ல போகிற அந்த பொருள், வேதத்தினுடைய சீரிய பொருள், அந்த வேதத்திலே காட்டப்பட்ட திரண்ட பொருள், அது எப்படி சுவாமி இதுதான் அப்படின்னு எப்படி அறுதியிடுறது? அறுதியிடுதல்னு சொன்னா எஸ்டாப்ளிஷிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஹவு டு யூ எஸ்டாப்ளிஷ்? சார் இது என்னவோ சொல்லுதுங்க, இதுதான் அப்படின்னு எப்படி நிர்வாகம் செய்வது? எப்படி நம்ம இதுன்னு அறுதியிடுவது? இதுதான் அப்படின்னு திருடமாக எதை சொல்லுவது? எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டா, வேதத்தினுடைய சீரிய பொருள், திரண்ட பொருள் இது அப்படின்னு நமக்கு தெளிவா சொல்வதற்கு வேத உபபிரமணங்கள் தேவை. வேதத்துக்கு உபபிரமணங்கள்னா வேதத்தை நன்றாக விளக்கி சொல்லக்கூடியவை, அதற்கு உபபிரமணங்கள்னு பேர். உபபிரமணம்னு சொன்னா வேதத்துல பல விஷயம் சொல்லுது, ஆனா அது சில இடத்துல நமக்கு புரியலைன்னா அதை எதை வச்சு புரிஞ்சுக்கிறது? அதை பத்தி எங்க விளக்கமா சொல்லியிருக்கு? அந்த காலத்துல நம்ம எல்லாம் தமிழ் படிச்சோம்னா கோனார் தமிழ் உரை அப்படின்னு ஒண்ணு இருக்கும், தமிழ் புஸ்தகம் இருக்கும், அதே புரியலன்னு தமிழ் உரையை படிப்போம். அந்த மாதிரி அது மாதிரி சொல்லணும்னா அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களினுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, விளக்கமா நன்றாக புரியணும்னா அதை விளக்கி சொல்லக்கூடியது எதுன்னா ஸ்மிருதி, இதிகாசம், புராணம். ஸ்மிருதினா உங்களுக்கே தெரியும், மனுஸ்மிருதி, யாக்ஞவல்க ஸ்மிருதி, எத்தனை முனிவர்கள் ரிஷிவர்கள் அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த ஸ்மிருதி என்பது எது? ஸ்மரித்தல். வேதம் சொன்னதை ஸ்மரித்து ஸ்மரித்து அதை எழுதியதனால் அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். ஸ்மார்த்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிராமணர்கள் சைவ பிராமணர்களை ஸ்மார்த்தா ஸ்மார்த்தான்றாங்க, அதெல்லாம் தப்பான அர்த்தம். எல்லாரும் ஸ்மார்த்தா தான், எல்லாரும் ஸ்மிருதியை ஒத்துக்கொண்டவர்கள் தான். அப்ப ஸ்மிருதி அப்படிங்கிறது ஒரு உபபிரமணம். இதிகாசங்கள் 2, ராமாயணம் புராணம் 2 இதிகாசங்கள், அதுவும் வேதத்தினுடைய பொருளை அறிவதற்காக இருக்கக்கூடிய ஒரு உபபிரமணம். புராணங்கள் 18 புராணங்கள் இருக்கு. அப்ப 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள், பல ஸ்மிருதிகள், இதெல்லாம் வேதத்தினுடைய திரண்ட பொருளை நாம் அறிவதற்கு துணையாக இருக்கக்கூடியது. இதையெல்லாம் கொண்டுதான் வேதத்தினுடைய அர்த்தத்தை நாம் தெளிவாக அறிய முடியும். இதுதான் இந்த சூத்திரத்தினுடைய மேலெழுந்த பொருள். அதை சொல்லிட்டேன். அப்ப எளிய பொருள் எது சூத்திரத்துக்கு? வேத வேதாந்தங்களின் பொருள் தெளிவாக அறிவது ஸ்மிருதி, இதிகாச, புராணங்களை கொண்டு. இதுதான் நேரடியா டைரக்ட் மீனிங். உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக எழுதியிருக்கேன். சாரார்த்தம் தானே பார்க்குறோம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட். நான் எக்கச்சக்கமா பெருசா பேசி பிரயோஜனம் இல்லை, புரியணும். அப்ப என்ன சொல்ல வரார்? வேத வேதாந்தங்களின் பொருள், வேதம் வேதாந்தம் அது ரெண்டும் சேர்ந்தா வேதம், அதனுடைய அர்த்தம் அப்படிங்கிறது பொருள். அது அறுதியிடுவது, அறுதியிடுதல்னா இதுதான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றது, தெளிவாக அறிவது. எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி? ஸ்மிருதி, இதிகாச, புராணங்களாலே அப்படின்னு அழகா எழுதுறார். அதை இன்னும் எளிமையா உங்களுக்கு சொல்லணும்னா, வேதத்தின் சீரிய பொருளை விளக்கி காட்டுவது உபபிரமணங்கள். சுவாமி திடீர்னு எதுக்கு ஸ்மிருதி, இதிகாச, புராணம்னு சொல்றேன்னு கேட்டா, அந்த உபபிரமணம் என்ற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். உபபிரமணங்கள்னா என்ன? நன்றாக விளக்கி சொல்லக்கூடியது. இதை இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இப்போ உங்களுக்கு புரியலையா, அங்க போங்க, நல்லா புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு அனுப்புறாங்கல்ல. அப்ப அங்க போனா அவங்க விளக்கமா அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது போல வேதத்துல சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு விஷயம், அதை நம்மால புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா இதிகாசத்திலையும் புராணத்திலையும் ஸ்மிருதியிலையும் பார்த்தோம்னா அந்த அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அப்ப வேதத்தினுடைய சீரிய பொருளை விளக்கி காட்டக்கூடியதுதான் உபபிரமணங்கள்னு அதுக்கு பேர். அப்ப ஸ்மிருதி, இதிகாச, புராணங்கள் தான் உபபிரமணங்கள். ஞாபகம் வச்சுக்கணும். உபபிரமணம்னு சொன்னா வேதத்தினுடைய பொருளை நன்றாக அறியவதற்காக விளக்கி சொல்லக்கூடிய கிரந்தங்கள், பிரமாணங்கள்னு வச்சுக்கணும். சரியா சுவாமி? இப்போ வேதம்னு சொன்னீர், வேதாந்தம்னு சொன்னீர், என்னது அது அப்படின்னா வேதத்துல பிரதானமா 2 பாகமா பிரிக்கணும். பொதுவா வேதம் அப்படின்னு சொன்னோம்னா அது கர்ம பாகம். இதை செய், அதை செய், ஆராதனா ரூபம். காலையில இருந்தா இதை பண்ணு, அந்த ஹோமத்தை பண்ணு, இந்த யாகத்தை பண்ணு, இவனை நினைச்சு பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, போய் அங்க போய் நீ சமித்து கட்டையை கொண்டா, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வேதம் கர்ம பாகம்னு பேர். சரியா? அப்படின்னா அது கர்மத்தை பத்தியே சொல்லும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எதை செய்யணும்ன்றதை அடிக்கடி சொல்லும்.
அதுதான் வேதம் அப்படிங்கிறது கர்ம பாகம், செய்யக்கூடிய செயல்கள். ஆராதனைன்னு எழுதிக்கோங்க, இன்னும் தெளிவா சொல்லணும்னா பின்னாடி பார்க்க போறோம். அப்ப ஆராதனா ரூபம், எதை செஞ்சாலும் பகவத் ஆராதனா ரூபம். அர்ச்சனை செய், பூஜை செய், பகவானுக்கு திருவாராதனம் செய், இதெல்லாம் சொல்லுது பாருங்க. இதெல்லாம் கர்ம பாகத்தை சொல்ல வந்தது வேதம். வேதாந்தம், அந்த வேதத்தினுடைய தலைப்பகுதி, உயர்ந்த பகுதி, அதுக்கு உபனிஷத்துக்கள்னு பேர். தசோபனிஷத்துன்னு சொல்றோம் இல்லையோ, ஈசோபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து அப்படின்னு எத்தனை உபனிஷத்துக்கள் பார்க்கிறோம். அந்த உபனிஷத்துக்களுக்கெல்லாம் பிரம்ம பாகம்னு பேர். பிரம்ம பாகம்னா பிரம்மம், பிரம்ம, இன்னும் சொன்னப்போனா பிரம்மன்னு எழுதணும். பிரம்மா இல்ல, பரபிரம்மம். பரபிரம்மத்தை பற்றியது, பரபிரம்மத்தை குறித்து சொல்ல பேசக்கூடியது, விசாரணம் செய்யக்கூடியது, அதை பற்றி தெளிவுபடுத்தக்கூடியது தான் வேதாந்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேதத்துல 2 பாகம், கர்ம பாகம், இன்னொன்னு ஞான பாகம்னு சொல்லலாம். எந்த ஞானம்? நாம சொல்ற கண்ட ஞானம் இல்ல. ஞான பாகம்னு இங்க சொல்றது பிரம்ம பாகம். பிரம்ம அப்படின்னா பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்தை குறித்த ஞானம், அந்த ஞானத்தை சொல்ல வந்ததுதான் உபனிஷத்துக்கள். அதுக்கு தான் வேதாந்தம் அப்படின்னு பேர். இன்னும் ஒரு படிக்கட்டு கீழே போலாம். சுவாமி, வேதம் அப்படிங்கிறது கர்ம பாகம். அந்த கர்ம பாகத்துக்கு எது உபபிரம்மணம்? கீழே உபபிரம்மணங்கள்னு 3 பார்த்துருக்கோம். ஸ்மிருதி, இதிகாச புராணம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸ்மிருதி அது தனி, இதிகாச புராணம் வேதத்தை குறித்து நன்றாக தெரிந்து கொள்ள வேணும்னா அதுக்கு உபபிரம்மணம் ஸ்மிருதிகள். ஸ்மிருதின்னா அதுதான் யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, மனோஸ்மிருதி, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போ வேதத்தினுடைய பொருளை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், கர்ம பாகத்தை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்மிருதிகள் தான் நமக்கு உதவி செய்யும். வேதாந்தம், பிரம்ம பாகம், ஞான பாகம், ஞான காண்டம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பரபிரம்மத்தை குறித்து நன்னா தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு எது சுவாமி உபபிரம்மணங்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு உபபிரம்மணங்கள் இதிகாச புராணங்கள். புரியுதா? அப்ப அந்த மேல இருக்கிறதே எப்படி பிரிச்சுக்கணும்? வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலேன்னு இருக்கு. அடுத்த சூத்திரம் தான் இதை சொல்ல போகுது. ஆனா இதை நம்ம இப்பே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடியேன் உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டாக்கா இந்த முதல் சூத்திரத்தினுடைய அவதாரிகையை படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு அப்படி ஷேக் ஆகிடும். என்ன ஏதோ பயங்கரமாக இருக்கேன்னு. ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அது முதல்ல அது எந்த படிக்கட்டு ஏறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு போனோம், படிக்கட்டு ஏறுறோம். போகிற வழியில் என்ன ஆகும்? காலி கோபுரம் கிட்ட படி இப்படி இருக்கும், முழங்கால் முட்டிக்கிட்ட இப்படி இருக்கும். கூட வர்றவர் ஒன்றும் கவலைப்படாது, வாங்க கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்கோ அப்படின்னு கைப்பிடிச்சு கூட்டு போனால் ஸ்ரீனிவாசரை சேவிச்சிருமே, அவ்வளோதான். அந்த படிக்கட்டு என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன், அப்போ நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அப்போது வேதம் என்ற கர்ம பாகத்துக்கு உபபிரம்மணம் எது? ஸ்மிருதிகள். வேதாந்தம் அப்படிங்கிற பிரம்ம பாகம், பரபிரம்மத்தை குறித்து அறியக்கூடியது அந்த ஞான பாகம். அதற்கு உபபிரம்மணங்கள் எது? இதிகாச புராணங்கள். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? முதல் கேள்வி வரும், எதுக்கு சுவாமி இந்த சூத்திரம், என்ன சொல்ல வரார் அப்படின்னா, எப்பவுமே வர்றவங்க கிட்ட முதல்ல சொல்லிடணும். நீங்கள்லாம் ஒரு புத்தகம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தில் கடைசியில் எழுதுவாங்க, இதில் எங்கிருந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டன அப்படின்னா கடைசியில் பிபிலியோகிராஃபி ஏதோ ஒன்று எழுதுவாங்க. அப்படின்னு எழுதி ரெஃபரன்ஸ் அப்படின்னு இந்தந்த புத்தகங்களிலே இருந்து இந்த கருத்துக்கள் எடுக்கப்பட்டதுன்னு எழுதுவான். எதுக்குன்னா, எப்பா நான் சொல்லலை, இது எதனா பிரச்சனை என்ன கேட்காத, ஏதோ நானா சொன்னது கிடையாது, பார் அவர் சொல்லியிருக்கார், இது பார் இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, இது பார் அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, நான் அதெல்லாம் சேர்த்து எழுதியிருக்கேன். அப்படித்தானே எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? புத்தகங்கள்னா அதில் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்றது நமக்கு முக்கியம் இல்லையா? அதுதான் இதனுடைய நோக்கம். இந்த சூத்திரத்துடைய நோக்கம் என்னன்னா, இப்போ பிள்ளை லோகாச்சாரியார் எதையோ சொல்ல போறார், இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. ஆனால் முதல்ல நம்மளை என்ன கவனப்படுத்துறாரு தெரியுமா? கேட்குறீங்களேப்பா, நீங்கள்லாம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது எதுவுமே நானா ஸ்வகபோல கல்பிதமாக சொல்லுவதில்லை. எனக்கா ஏதோ கற்பனையில் வந்ததை நான் பேசலை. நான் பேசுறது எல்லாமே வேதம், இதிகாசம், புராணம், ஸ்மிருதி, ஆழ்வார் பாசுரங்கள், ஆச்சாரியார்களுடைய ஸ்ரீசூக்திகள், இதெல்லாம் தான் பிரமாணம். இங்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை அங்க இருக்கக்கூடிய பிரமாணங்களை கொண்டுதான் பேசுகிறேன். நான் கபோல கல்பிதமாக எனக்கு தோன்றியபடி பேசவில்லை அப்படின்னு முதல்ல சொல்றார். அப்ப இந்த பிரமாணத்திற்கு எது பிரமாணம்? ஸ்ரீவச்சன பூஷணம் என்ற பிரமாணத்துக்கு பிரதான மூலமான பிரமாணம் எதுன்னா வேதம். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு
வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்னு தானே சொல்றோம். ராமானுஜருக்கு சொல்லும் போது கூட வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராயின்னு விடாம சொல்லுவாங்க எல்லா பெரியவர்களுக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்ப நம்மலாம் வேத மார்க்கத்தை கடைபிடிக்கிறவர்கள். அப்ப நம்ம பேசுற எதுவுமே வேதத்துக்கு புறம்பா இருக்கக்கூடாது. ராமானுஜர் எத்தனையோ சமுதாய புரட்சி செய்தார்னு பேசுவாங்க, எதையுமே வேதத்துக்கு மீறி செய்யவில்லை. வேதத்துல இது இது இருக்கு, இந்த வர்ணத்துல இந்த ஆசிரமத்துல இதை செய்யணும் அப்படிங்கறத அவர் மீறல. ஆனா அதை செய்ய விடாம தடுத்தார்கள் பாருங்க, அவங்கள ரொம்ப விலக்கி வைத்தார்களே, அதை தான் அவர் உடைத்தார். அப்படிதான் பார்க்கணும். அதனால ராமானுஜர் வேதத்தை மீறிட்டார்னு எங்கேயுமே இருக்காது. ஏன் நம்ம ஜெகதாச்சாரியாரே மீறல, பிள்ளலோகாச்சாரியார் மூறுவாரா? அதனால அவர் சொல்றது என்னன்னா, வேதமே பிரதான பிரமாணம், மூல பிரமாணம்னு வச்சுக்கணும். நம்ம மதத்துக்கே இந்து மதம்னு பேர் கிடையாது, சனாதன தர்மம்னு பேர். சுவாமி எல்லாரும் மதம்னு சொல்றான், நமக்கு ஒரு மதம்னு பேர் வைக்க கூடாதுன்னா வைதிக மதம், வேதத்தை சார்ந்து இருக்கிற மதம் வைதிக மதம்னு தான் சொல்லணும். அப்போ அதுதான் சூத்திரத்தினுடைய நோக்கம். எதுக்கு சுவாமி இந்த சூத்திரத்தை சொல்றார் அப்படின்னா, எதை பிரமாணமாக கொண்டு பிரமாதா, எதை பிரமாணமாக கொண்டுனா எங்க சொல்லப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டு பிரமாதா பிள்ளை லோகாச்சாரியார் இந்த கிரந்தத்தில், இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்ற பிரமேயத்தை கூறுகிறார். அது கடைசியில வரப்போறது இப்பயே ஞாபகப்படுத்துகிறார். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னா எல்லாம் குழம்பு, இது எங்க இருக்கு? நாங்கெல்லாம் இதிகாச புராணம் எல்லாம் கேட்டிருக்கோமே, எங்க இருக்குன்னா நம்ம அதுக்குள்ள உள்ள போனோம். மதங்க மகரிஷி, சபரி, இப்படி எல்லாம் உள்ள போனோம். உங்களுக்கு ஒரே ஆரம்பமே சொல்லிட்டேனே, மதங்க மகரிஷி அவருடைய தன்னுடைய சிஷ்யான சபரிக்கு ராமர் வருவார், அவரை பார்த்து கடாட்சிச்சுட்டு அவருக்கு நாவல் பழம் கொடுக்கணுமா கொடுத்துட்டு நேரம் மோட்சத்துக்கு வான்ட்டார். அவர் ராமர்கிட்ட எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கல, சொல்றா எங்க ஆச்சாரியன் எனக்கு மோட்சம் ரெடியா கொடுத்துட்டார் ராமா, உனக்காக காத்துட்டு இதை பார்த்துட்டு இதை கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டான். அப்ப ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு ராமாயணத்துல இது வரைக்கும் பாருங்க, அது பிரதானமா இது போல. அப்ப எங்க இருந்து எடுத்திருக்கிறார்னு கேட்டா, கடைசியில சொல்ல போறது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். அதுக்கு படிக்கட்டு கட்ட போறது எங்கன்னு கேட்டா, அது எல்லாம் வேத வாக்கியங்கள். அந்த வேதம் தான் பிரதானமான மூல பிரமாணம். அந்த வேதமோ வேதாந்தங்களோ ஸ்மிருதியோ இப்ப இதுக்கெல்லாம் பேஸ் எது? வேதம். வேதத்துல இருந்துதான் வேத வேதாந்தம்னு சேர்த்து சொல்லிக்கோங்க. அதுல இருந்துதான் ஸ்மிருதி, இதிகாச, புராணம், மற்றதெல்லாம் அங்கங்கள், உபாங்கங்கள், ஆழ்வார்கள், பாசுரங்கள், ஆச்சாரிய ஸ்ரீ சுக்தி, இது எல்லாம் எங்க இருந்து வருது? இதெல்லாம் ரூட் எது சுவாமி? ரூட்ன்றது வேதம் தான். மூலப்பிரமாணமான வேத வேதாந்தங்களை கொண்டு அப்படின்னு பதில் சொல்ல போறார். இதுதான் இந்த முதல் சூத்திரத்துக்கான நோக்கம். நன்னா புரிஞ்சுட்டீங்களா? வேகமா போலியே, நிதானமா தான் போறேன், நன்னா கேட்டுக்கோங்க. அடுத்து அவதாரிகை. இந்த சூத்திரத்துக்கு பெரிய அவதாரிகை மணவாள மாமுனிகளே பெரிய அவதாரிகை எழுதியிருக்கார். நான் மற்றவர்களை தொடல, மணவாள மாமுனிகள் மாத்திரம் புரிஞ்சுக்குவோம். அவர் சொல்ற அவதாரிகை என்னன்னா, உலகத்துல இந்த வைதிகமான மதம்னு சொல்றோம் இல்லையா, நம்ம சனாதன தர்மம் இந்த பாரத பூமியிலே வெறும் நம்முடைய இந்த வைதிக மதம் மாத்திரம் இருந்ததில்லை, எத்தனையோ மதங்கள் இருந்தது. சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகரர்கள், வைசேஷிகர்கள், அப்புறம் சாருவாக்கன், லோகாயுத மதம், சாங்கிய மதம், எத்தனை மதங்கள் இருந்திருக்கு. கபிலருடைய சாங்கிய மதம். இது போல ராமானுஜ நூற்றந்தாதி நீங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா, கூறும் சமயங்கள் ஆறும் குளைய அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் அடியேன் 17 மதங்களை அங்க பட்டியலிட்டு சொன்னேன். பௌத்த மதம், ஜெயின மதம், எத்தனை மதங்கள் இருக்கு. இதெல்லாம் வேத பாக்கியர்கள், வேத குதிருஷ்டிகள் எல்லாம் இருக்கட்டும். இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒண்ணு பிரமாணமா எடுக்கணும் இல்லையா? நீங்க உலகத்துல எந்த மதத்தை எடுங்கோ, அந்த மதத்துக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கணும். திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? இப்போ ஆங்கிலம் பேசுறோம், ஆங்கிலம் பேசணும்னா அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கே, அதுக்குன்னு இலக்கணம் இருக்கே, அந்த இலக்கணம் தான் மூலம். ஏன் சுவாமி ஐக்கு அப்புறம் ஆம் தான் போடணுமா? ஐக்கு அப்புறம் ஈஸ் ஏன் போடக்கூடாது? ஹீக்கு அப்புறம் ஈஸ் தான் போடணுமா? ஏன் ஆம் போடக்கூடாது? யூ அப்படின்னு போட்டா ஆர் தான் போடணுமா? ஒருத்தனா இருந்தா கூட கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இலக்கணம் அப்படிதான் சொல்லியிருக்குன்னு போறேன் இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமே பிரமாணம் இருக்கு. எதை ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த ஒரு பிரமாணம்னு ஒரு வரையறைக்குட்பட்டதுல என்ன சொல்லியிருக்கோ அதுக்குள்ள சேரும் இல்லையா? அப்படி ஒரு மதம்னு இருந்தா அதுக்கு பிரமாணங்கள் இருக்கணும். சுவாமி பிரமாணங்கள் எத்தனை வகை? நல்லா நிதானமாக கேளுங்கோ, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிரமாணங்கள் 8 வகைப்படும்.
8 வகையான பிரமாணங்கள் சொல்லப்படுகின்றன. நம்முடைய வைதிக மதத்துல 8 பிரமாணங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப நான் அடியன் 17 மதங்கள்னு சொன்னனே, வேத பாக்கியர்கள் குதுஷ்டிகள். இதுல பல பேர் வேத பாக்கியன், வேதமே இல்லைன்னு சொல்றவன், அவன் சில பிரமாணத்தை எடுத்துக்குவான். அதை பத்தியா இதெல்லாம் பாத்தியா, அதெல்லாம் வேதம்லாம் கிடையாது சும்மா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். வேதத்துக்கு தப்பா அர்த்தம் சொல்றவனும் சில பிரமாணங்களை எடுத்துக்குவான். அப்ப ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு பிரமாணமா எடுத்து பேசுகிறார்கள். அப்ப முதல்ல என்ன சொல்ல போறார், பிரமாணங்கள் 8 வகைப்படும் அப்படின்னு இருக்கு. அந்த 8 என்னன்னு சொல்ல போறார் சுவாமி. அந்த 8 பிரமாணங்களை யார் யார் எதை எதை எடுத்துக்கொண்டார்கள்? 17 மதங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தர் ஒரு பிரமாணத்தை எடுத்துக்கிட்டான். சில பேர் 8 பிரமாணத்தையுமே எடுத்துக்கிட்டான். இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். ஒரே குழப்பம், ஆளாளுக்கு ஒரு பிரமாணத்தை எடுத்துக்கிறான், ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றான். இதெல்லாம் இருக்கட்டும், அது அடுத்து பட்டியலிடுறார். அதுக்கப்புறமா சுவாமி, நம்ம சம்பிரதாயம், எம்பெருமானாருடைய சம்பிரதாயம், இதிலே பிரமாணம் எது? ராமானுஜர் காட்டின பிரமாணங்கள் எத்தனை அப்படின்னா 3 தான். இந்த 8ல 3 தான் பிரதான பிரமாணம். இதுதான் ராமானுஜர் ஒத்துக்கொண்டார். இதுதான் வைதிகமான பிரமாணங்கள். இதை வச்சுக்கிட்டா போதும் சுவாமி. மொத்தம் 8 இருக்கே, நீர் 3 தான் நம்ம சம்பிரதாயத்துல எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றீரே, மீதி 5 எங்கன்னு கேட்டோம். அந்த 5மே இந்த 3க்குள்ள அடங்கும்ட்டார். என்னன்னு விளக்குறேன், பயப்படாம பாருங்க. மொத்தம் 8 பிரமாணம். நம்ம ராமானுஜ சித்தாந்தத்தின்படி அதுல 3 பிரமாணத்தை தான் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த 3 தானா சுவாமி, மீதி 5 பிரமாணம் எங்கன்னா அந்த 3க்குள்ளேயே இதெல்லாம் அடங்கிடும். இந்த 3க்குள்ளேயே இந்த 5 பிரமாணங்களும் கொண்டு போய் சேர்ந்துரும். சரி, 3 இருக்குன்னு சொன்னீரே, அந்த 3ல எது முக்கியம் அப்படின்னு வர, சப்த பிரமாணம் முக்கியம் அப்படின்னு சொல்ல போற. சப்தம், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், இந்த 3ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 எழுதிக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி வரப்போது இங்க குறிப்புக்கு எழுதிக்கோங்க. நம்ம ராமானுஜ சித்தாந்தத்தின்படி, வைதிகமான தர்மத்தின்படி எது 3 பிரதான பிரமாணங்கள்னு சொன்னா, பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். சப்தம்ன்றதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல ஆகமம்னு கூட போட்டுக்கோங்க. வேதம் அதெல்லாம் வந்துடும். அப்ப 3 பிரமாணம் தான் ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஒன்னு பிரத்யக்ஷ பிரமாணம், அடுத்தது அனுமானம், இன்னொன்னு சப்தம். இந்த 3 தான் நம்ம சம்பிரதாயத்துல ஒத்துக்கிற பிரமாணம். அதை மணவாள மாமனிகள் இப்ப வியாக்கியானத்துல அவதாரிகளே எழுதுறார். அப்ப எழுதிக்கிட்டு கடைசியில சொல்றாரு, ஏன் நம்ம பிரத்யக்ஷ பிரமாணத்தை எடுக்கக்கூடாது, ஏன் அனுமானத்தை எடுக்கக்கூடாது, எதனால சப்த பிரமாணம் வேதத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னு காரணத்தை சொல்ல போறார். ஏன், வேதம் ஒருவரால் உருவாக்கப்பட்டதல்ல. யாராவது ஒருத்தர் எழுதுறார் அப்படின்னாவே அவருடைய கருத்துக்கள் நுழைஞ்சிரும். இன்னொன்னு, ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னாவே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். ஆனா வேதம் என்பது அபௌருஷேயம், நித்தியம். வேதம் எப்பவும் இருக்கு. அது கல் தோன்றி மண் தோன்றா காலம்ன்றாங்களே, வேதம் தான் எப்பவும் இருக்கிறது. அதுதான் சனாதனம். பரமாத்மா, ஜீவாத்மா, வேதம், இதெல்லாம் சனாதனம், எப்பவும் இருக்கு. அப்ப எப்பவும் இருக்கிறபடியால நல்ல பிரமாணம். அது மாறாது, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாது, மனுஷனுக்கு ஏத்தா போல மாறாது. ஒருத்தர் கவிதை எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இஷ்டத்துக்கு கவிதை எழுதுவார். இன்னைக்கு அந்த காலத்துல திரைப்பட கவிதைகள், பாடல்கள் எல்லாம் பாட்டினா அவர் கண்ணதாசன் ரொம்ப பாப்புலர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தார், ஜன்னல் மின்னல்னு எழுதினார். அது பாட்டு இன்னைக்கு என்ன எழுதுறான்னே தெரியல, தமிழ் வார்த்தையே காணோம். அப்படின்னு அவன் இஷ்டத்துக்கு எழுதுவான். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப தெளிவாக இதுதான் அப்படின்னா இதே பாருங்க. இப்ப வேதத்தை யாராவது மாற்ற முடியுமா சுவாமி? அந்த காலத்துல என்னைக்கோ கிருத்தயுகத்துக்கு முன்னாடி இருந்த வேதம் கலியுகத்துக்காக வேதத்தை மாத்திக்கலாமா? சஹஸ்ர சீருஷ புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாது, அன்னைக்கும் அப்படிதான் சொன்னாங்க, இன்னைக்கும் அப்படிதான் சொல்ல போறோம். மாறவே மாறாது. அப்ப நித்தியம், ஏன்னா அது ஒருவரால எழுதப்படவில்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அதனாலதான் சப்த பிரமாணம் ரொம்ப முக்கியம், பிரதானமானது அப்படின்னு அடிச்சு சொல்றார். ஏன், நீங்க இப்பவே பாருங்களேன், ஸ்மிருதி இதிகாச புராணங்கள்னா யாக்ஞவல்கர் எழுதின ஸ்மிருதி, மனு எழுதின ஸ்மிருதி, ராமாயணம் வால்மீகி எழுதினது. இப்பவே பாருங்க, ராமாயணத்திலே எத்தனை வகை இருக்கு தெரியுமா? ஆதி காவியம் வால்மீகி. நீங்க இப்ப துளசிதாசர் ராமாயணம் படுத்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் புகுத்தி இருப்பார். ரொம்ப இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அது. ராம் சரித்த மனஸ் அப்படிங்கிறாங்க. அதுல ராமர் சிவ பூஜை பண்ணாரெல்லாம் கொண்டாந்து சொல்லிட்டார். அது இன்னைக்கு பெரிய பாப்புலரா போயிட்டு இருக்கு உலகத்துல. என்ன சொல்றது? அப்ப இதிகாசத்திலேயே நீங்க பாருங்க, ராமாயணத்திலேயே பல பேர், கம்பராமாயணத்துல கூட
வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்டதுதான் அப்படியே நடந்தது. இதிகாசம்னா இது இப்படி நடந்தது அப்படின்னா இதிகாசம். ஸ்மிருதி அப்படின்னா ஸ்மரித்து ஸ்மரித்து எழுதினா ஸ்மிருதி. இது இப்படி நடந்தது அப்படின்னு நடந்த காலத்திலேயே அந்த எழுதினவர் இருக்கணும். வால்மீகி மகரிஷி ராமர் காலத்துல இருந்து எழுதினார். அதே போல வேதவியாசர் மகாபாரதம் நடக்கிற காலத்துல இருந்து எழுதினார். அதனால இதிகாசம். ஆனா புராணம் என்பது, புராணம்ன்றது என்னைக்கோ நடந்தது பிற்காலத்துல எழுதுறது. ஆனா அது அப்பப்போ படிக்கும்போது புதுசு புதுசா நமக்கு இருக்குமா, அதுவும் புதுசா இருக்காப்புல இருக்கும். அப்ப 18 புராணங்கள்னா எப்போ நடந்தது, அது அப்புறமா பிற்காலத்துல எழுதுறது புராணம். முன்னாடி பழசு பாஸ்ட்ல இப்படி நடந்ததுன்னு எழுதுறது புராணங்கள் இல்லையா? அப்ப இதெல்லாம் இதனால இப்ப பாருங்க, இதை எழுதினது யார்? அப்ப ஸ்மிருதின்றது யாரோ ஒரு முனிவர் எழுதியிருக்கார். இதிகாசத்தை வேற வேற காலத்துல எழுதியிருக்கார். இப்ப அந்த இதிகாசமான வால்மீகி ராமாயணத்தையே இன்னைக்கு எத்தனையோ ராமாயணம் வந்துடுச்சு. நீங்க வால்மீகி ராமாயணத்திலிருந்து கம்ப ராமாயணமே வேறுபட்டு இருக்கும். வால்மீகி ராமாயணத்திலிருந்து துளசிதாசருடைய ராமாயணம் வேறுபட்டு இருக்கும். ஆந்திரால ஒரு ராமாயணம், கன்னடத்துல எங்கெங்கயோ ராமாயணம், எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்? இடைச்சர்கள். அந்த எழுதினவருக்கு அந்த இடம் எப்படி பிடிக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இருப்பார். அதே போல புராணங்கள் பிற்காலத்துல எழுதப்பட்டது, இன்னொருத்தரால எழுதப்பட்டது. ஏன் பிரம்மாவுக்கே ராஜச குணத்தோடு வந்தது ராஜச புராணங்கள், தாமச குணத்தோடு அவர் இருக்கும்போது வந்தது தாமச புராணங்கள், பிரம்மாவே சத்துவ குணத்தோடு இருக்கும்போது வந்தது சத்துவ புராணங்கள். அப்ப புராணத்திலே இவ்வளவு வெரைட்டி இருக்கே, இதிகாசத்திலே இவ்வளவு வித்தியாசம் இருக்கே, ஸ்மிருதியிலே இவ்வளவு வித்தியாசம் இருக்கே, அது எப்படி பிரமாணமாக முடியும்? ஆனா எப்பவும் மாறாம இருக்கிறது எது? எப்பவும் மாறாம இருக்கிறது வேதம் தான். அந்த மாறாம இருக்கக்கூடிய வேதம், ஏன்னா அது ஒருவரால் எழுதப்பட்டதல்ல, அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அதுதான் முக்கியம். அதனால கடைசியில இதெல்லாம் சொல்லி என்ன போறார்? வேதமே பிரதான பிரமாணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனாலதான் வேதார்த்தம் அறுதியிடுவதுன்னு தொடங்குறார். ஏன் சுவாமி மற்றதெல்லாம் சொல்லலையேன்னு கேட்டா, வேதம் ரொம்ப மங்களகரமான வாக்கியமா, வா வே அப்படிங்கிற வார்த்தைகள் ஸ்ரீஹி அப்படின்னு நம்ம சொல்றாப்புல அகாரத்துல தொடங்குறா போல அது வேதம் அப்படின்னு, அது மங்களாசாசனமாக வரக்கூடியது. வேத்யன் அப்படி சொல்றேன் இல்லையா? நீங்க இப்போ திருமலைக்கெல்லாம் போனீங்கன்னாக்க வேதாச்சாரம் ஏதோ சொல்றாங்க, போனா மங்களாசாசனம் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அர்த்தத்துல பார்த்தா மங்களகரமாவும் தொடங்குது. வேதம் தான் மூல பிரமாணம், பிரதான பிரமாணம் அப்படின்னு தொடங்குறார். படிக்கட்டு புரிஞ்சுட்டீங்களா? 8 பிரமாணங்களை சொல்ல போறார். அதுல நம்முடையது 3 பிரமாணம் தான் நம்ம சம்பிரதாயம்னு சொல்ல போறார். அந்த 3க்குள்ள மற்ற 5 அடங்கும்னு சொல்ல போறார். அந்த 3லயும் சப்த பிரமாணம் தான் பிரதானம்னு சொல்ல போறார். ஏன்னு கேட்டா வேதம் ஒருவரால் உருவாக்கப்படாதது, வேதம் நித்தியமானதுன்னு சொல்றார். மற்றவையெல்லாம் ஒருத்தரால உருவாக்கப்பட்டது, வேறு வேறு காலங்களிலே வந்தது அப்படின்னு சொல்றார். கடைசியில என்ன சொல்லி முடிக்க போறார்? எப்படி ஸ்ரீமன் நாராயணன் அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்க தாமனோ, அதுபோல வேதங்களும் மிகவும் புராதனமானது, பழமையானது, நித்தியமானது அப்படின்னு வேதத்தினுடைய பெருமையை தான் முதல்ல பேச போறார் மணவாள மாமுனிகள். சரி சுவாமி, 8 பிரமாணங்கள்னு சொன்னீரே, இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் அடியேன் சிலதெல்லாம் இப்போ எடுத்து வச்சு உங்களுக்கு புரியறதுக்காக எளிமைப்படுத்தி எழுதியிருக்கேன். அர்த்தம் தான் முக்கியம். அதில் எப்படி எழுதியிருக்கீங்களே அப்படி, இதை அடியேன் எழுதுறதுனால சில வார்த்தைகள் அப்படி இப்படி இருக்கலாம், கொஞ்சம் வெளிய இடங்கள்ல இருந்து எடுத்து போடுறோம். ஆனா அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல பிரமாணம், ஒரு விஷயத்தை அறியணும். பிரமாணம்னா என்ன? அறிவதற்கான கருவின்னு பார்த்துடும். முதல்ல எதை ஒத்துக்குவோம்? நீ கண்ணால பாத்தியா? கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கேஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் புலனாய்வு செய்யறார் ஒருத்தர் இல்லையா, ஒரு கொலை நடந்தது, திருட்டு நடந்தது அப்படின்னு அங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி போய் துப்பறிவாளர் போய் துப்பறிகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணணும்? எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும். அப்ப அவர் என்ன எதெல்லாம் வச்சு சொல்லுவார், அதை மனசுல ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அப்பப்ப சொல்ற புரிஞ்சுக்கோங்க. முதல்ல கண்ணால பார்த்தவங்க இருக்காங்களான்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க கண்ணால பார்த்தீங்களா? எதிரில் அவர் அவரை கொன்னார், அவரை குத்தினார், அவரை இழிவுபடுத்தினார், நீங்க கண்ணால பார்த்தீங்களா? ஒண்ணு. நீங்க காதால கேட்டீங்களா? இல்ல நீங்க ஏன்னா நுகர்ந்து பார்த்தீங்களா? நீங்க ஏன்னா சுவைத்து பார்த்தீங்களா? உங்க மேல உடம்புல இருந்து என்ன தெரிஞ்சுதா? இதுதான் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். நம்முடைய புலன்களால அறிதல் ஒரு விஷயத்தை. இந்த வாசனை உள்ள போனா இது மல்லிகை பூ வாசனை எப்படி தெரியுது? நான் அதை மோந்து பார்க்கறேனே சுவாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது நாமே மோந்து பார்க்க, நம்ம கண்ணால பார்க்கிறோம். கண்ணால பார்த்து ஒரு விஷயத்தை இது அப்படின்னு சொன்னா, கண்ணால பார்த்தேன் சார், நான் கண்ணால பார்த்தேங்க,
அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப புலன்களால் அறிதல் என்பது பிரத்யக்ஷ பிரமாணம். இது முதல்ல. எப்படின்னா, எதிர ஒரு இடத்துல நெருப்பு எரியுது, நான் ஓடி போய் சொன்னேன், ஒரே நெருப்பா எரியுதுப்பா, சும்மா கதை விடாதப்பா அப்படி, கண்ணால பார்த்தோம்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்ப நம்ம கண்ணால பார்த்தோம்னா முதல்ல பிரத்யக்ஷ பிரமாணம். அப்படின்னா புலன்களால் அறிதல், அப்படின்னா டைரக்டான அறிவு. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு விஷயங்களை அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, இப்படி எரிஞ்சா அதுக்கு நெருப்புன்னு பேர், நான் கண்ணால பார்த்தா அது நெருப்புன்னு சொல்றோம். இது பிரத்யக்ஷம். அடுத்தது அனுமானம். அனுமானம்னா கருதுதல். கருதுதல்னா என்ன? எப்போ ஒரு தடவை ஒரு விஷயத்த பார்த்துருப்போம், அதை போய் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா, ஓ இது இருக்குன்னா அப்ப இது இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நெருப்பு எரியும் போது புகை வர்றதை பார்த்துருக்கோம். எங்க ஹோமம்லாம் நடக்குது, கோயில்ல யாக யஜ்யங்கள் ஹோமம் நடக்குது. மடப்பள்ளியில அந்த காலத்துல எல்லாம் சமையல் பண்றாங்கன்னா, இன்னைக்கு மாதிரி கேஸ் இல்லையே, அந்த காலத்துல நெருப்பு எரியுதுன்னா விறகு கட்டையெல்லாம் வச்சு எரியும். அப்ப எரிஞ்சதுன்னா புகை வரும் இல்ல? தூரத்துல இருக்கும்போது பாக்குறான் குழந்தை, ஓ புகை வருது, அங்க நெருப்பு இருக்கு, அப்ப புகை வந்தா நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரியும். இப்ப எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தை தூரத்துல மலையில பாக்குறான், புகை வருது. அம்மா கிட்ட போய், அம்மா மலைக்கு அந்த பக்கமா நெருப்பு எரியுதுமா அப்படிங்கிறான். ஏண்டா நீ நெருப்ப கண்ணில் பார்த்தியான்னா, இல்ல புகையை தான் பார்த்தான். ஆனா புகை எப்படி வரும்? நெருப்பு இல்லாமல் புகையுமா நம்ம எல்லாம் சொல்றோம்ல அடிக்கடி. அப்ப நெருப்பு இல்லாம புகை வருமா? ஓ, அப்ப எப்போ ஒரு தடவை நெருப்பு எரியறத பார்த்திருக்கான், அந்த நெருப்பு எரியும் போது புகை வரும்னு பார்த்திருக்கான். அதனால புகையை பார்த்ததுனால அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு ஊகிக்கிறான் இல்லையா? இதை வச்சு கருதுகிறான், ஊகிக்கிறான். அப்ப ஊகித்து அறிதல், எங்கேயோ என்னைக்கோ பார்த்த விஷயம் அதோட ரிலேட் பண்ணி பார்க்கறான். ஓ அன்னைக்கு பார்த்தோம், இது வந்துகிட்டு இருந்தது, ஆனா அது மூலமா எங்க இருந்து தானே வந்தது? ஒரு வாசனை அப்படின்னு சொன்ன, ஓ இந்த வாசனை அந்த வீட்டுல தானே வரும் அப்படின்னு சொல்றான் இல்லையா? இது சக்கரை பொங்கல் எடுக்கிறான், அந்த சக்கரை பொங்கலை நாக்குல போட்ட உடனே என்ன சொல்றான்? இது திருவல்லிக்கேணி சக்கரை பொங்கல் பளிச்சுன்னு சொல்றான். இது ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்கார் அடிசல். எப்படிறான்? என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுருக்கான். ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்கார் அடிசலை சாப்பிட்டா அந்த நாக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிச்சு. ஓ இது ஸ்ரீவில்லி, எல்லா சக்கரை பொங்கல் இருக்கும், ஆனா இதுன்னு எப்படி சொல்றான்? அனுமானம். சரியா? அடுத்தது சப்தம். ரொம்ப முக்கியமான பிரமாணம் ஆகமம். சப்தம் அப்படின்னா பெரியவர்கள் சொன்ன வாக்கியம், ஏதோ அவங்க சொன்ன வார்த்தைகள். இது சாதாரணமா சொன்னா பெரியவர்கள் சொன்ன வார்த்தைன்னு சொல்லலாம். ஆனா அதை விட தெளிவா சொல்லணும்னா, இப்பதானே பார்த்தோம், வேத நூல்கள், வேத வாக்கியங்கள், வேதம். ஏன் அது ஒருத்தரால சொல்லப்பட்டதல்ல. எது பிரமாணம்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடியது வேதம், நமக்கு தெரியாததை சொல்லக்கூடியது வேதம். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, பின்னாடி பார்க்க போறோம். வேதம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் நாளைக்கு பார்க்க போறோம். வேதம் என்ற சொல்லுக்கு அர்த்தமே நன்றாக நமக்கு தெரியாததையெல்லாம் சொல்லும். நம்ம இன்னைக்கு நம்ம அறிவியல் என்ன சொல்லும்? அறிவியலுக்கு தெரிஞ்சதை தான் சொல்லும். அறிவியல் எப்படி இது உருவாயிற்று, எப்படி அதனால ஏன் இதற்கு இந்த குணம் இருக்குதுன்னா உள்ள போனீங்கன்னா அதெல்லாம் பதில் சொல்லாது. அதுபோல ஆனா வேதம் எல்லாத்தையும் சொல்லும். அப்ப வேதம் என்பது சப்தம். வேதம் என்பது புஸ்தகம் இல்லையே, அதுக்கு காதுல கேட்டு வர்றதுன்னு ஸ்ருதின்னு தானே சொல்றோம். உளன் சுடர்மிகு சுருதியில், சுருதி சுருதின்னு சொன்ன வேதம் தானே. அப்ப வேத வாக்கியம் அப்படிங்கிற சப்தம், ஆகமம் அப்படின்னா வேதம், அதுதான் பிரதானமான ஒண்ணு. அப்படின்னா பல பேர் என்ன சொல்றான், சாம் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் அது இதுன்னு சொன்னா அவர் சொல்லியிருக்கார், இவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல்ல சொல்றோம். ஆனா ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய மெய்யறிவு இதெல்லாம், இது பொய்யறிவு, அது மெய்யறிவு. எப்படா மெய்ஞானம் வரும்னா வேதம் கொடுக்கறதா மெய்ஞானம். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படியே நம்பிட்டு போகணும். ஏன்னா அது எப்பவும் இருக்கக்கூடியது, இருக்கிறத இருக்கிறபடி சொல்லும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தாது. அப்ப முக்கியமான பிரமாணம் சப்தம் அல்லது ஆகமம். 3 பிரமாணங்களை பார்த்துட்டோம். 4வது பிரமாணம் உபமானம். உபமானம்னா என்ன? கம்பேரிசன், ஒப்புமை. ஏதோ ஒரு தெரிஞ்ச பொருள், அந்த தெரிஞ்ச பொருளோட இதை ஒப்பிட்டு பார்த்து, சரி இதுவா இருக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போது அங்க போய் மேல பார்த்து அருந்ததி நட்சத்திரத்தை பாருன்னுவாங்க. நம்ம முதல்ல நட்சத்திரமே பார்க்கறது இல்லை, அதனால பக்கத்துல ஏதோ ஒரு தூரத்துல பெருசா ஒரு நட்சத்திரத்தை காட்டி, அந்த நட்சத்திரம் தெரியுதா, அதுக்கு பக்கத்துல இருக்கு பாரு அது மாதிரியே சின்னதா, அதுதான் அருந்ததி. அப்படின்னா அது உபமானம். அப்படின்னா இப்ப பசு, நம்ம போய் காட்டு பசு பார்த்திருக்கியானோ, நான் எங்க பார்த்தேன், நம்ம வீட்டுல பசு இருக்குல்ல, இதுவே இன்னும் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தா அது காட்டு பசுப்பா அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இதை ஒன்றை கொண்டு இன்னொன்றை விளக்குதல்.
ஏதோ ஒரு பொருளை காட்டி இதை போல அது இப்படி இருக்கும் அப்படின்னு விளக்கி சொல்றோம் இல்லையா, அது உபமானம், ஒப்புமை அப்படின்னு சொல்லக்கூடியது. அது உபமானம் அப்படிங்கிற பிரமாணம். புரியுதா? அடுத்தது அர்த்தாபத்தி. இதத்தான் ஆங்கிலத்துல சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில இதெல்லாம் பார்த்தா இது நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது நடந்து இங்க இருக்கிற இதெல்லாம் பார்த்தா இது இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்தாக்கா இது ஏதோ இங்க நடந்திருக்கணும்னு தெரியுதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுதான் அடுத்தது. அப்படின்னா ஒரு விஷயம் நேரடியா சொல்லல, ஆனா அங்க நடப்பு சூழல் இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா, இப்ப கலவரம் நம்ம சொல்றோம், ஒரு புள்ள ஓடி வரான், ஓடி வந்துட்டு மா வெளியில ஒரே கலவரமா இருக்குமா, எங்கடா ஒன்றும் சத்தமே ஆமாம்மா ஜனங்கள்லாம் ஒன்னா கூடுறாங்க, ஒரு மாதிரி சத்தமா போடுறாங்கம்மா, அவங்க எல்லாம் வர்றதை பார்த்தா ஏதோ கலவரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான்ல. அங்க நடப்பு சூழலை கொண்டு அறிதல். அது ஒரு இடத்துல நடக்கிறத பார்த்து ஓஹோ இது ஏதோ இப்படி நடக்க போகுது சொல்றது கேளுங்க, ஏதோ பெருசா பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்றேன்ல. அப்ப நடப்பு சூழலை கொண்டு அறிதல். இதுக்கு அழகா ஒரு உதாரணம் எல்லாருமே சொல்ற உதாரணம் இது. பெரியவர்கள் ஒருத்தன் பகல் முழுக்க சாப்பிடவே இல்லை, ஆனா அவன் ரொம்ப குண்டா இருக்கான். அது எழுதுது வேத வாக்கியம் இது. இவன் பகலில் சாப்பிடவில்லை, குண்டாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரியில சேர்த்து வச்சு சாப்பிட்றான்னு அர்த்தம். இவ்வளவுதானே. அந்த சூழல் நடந்திருக்கிறத பார்த்தா என்ன தோணுது? அவரை பார்த்தா நல்ல உடம்பு வெயிட்டா இருக்காரு, இவன் பகலே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல சாப்பிடாம உடம்பு எப்படி இப்படி இருக்கும்? சாப்பிடலன்னா மெலிஞ்சு போனோம். ஆனா இவன் பகல் முழுக்க சாப்பிட மாட்டான் அப்படின்னா, எல்லா நாளும் பகல் சாப்பிடலன்னா அவன் தோல் எலும்பும் தோலுமா தானே இருக்கணும். அப்ப இவன் குண்டா இருக்கிறான்னு பார்த்தா என்ன தெரிஞ்சுக்கணும்? பகல்ல சாப்பிடாததையெல்லாம் சேர்த்து வச்சு ராத்திரில சாப்பிடுறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுதான் அர்த்தாபத்தி. அப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு அங்க இருக்கக்கூடிய சூழலை கொண்டு இதுன்னு நம்ம முடிவு பண்றது, அதை தெரிந்து கொள்ளுவது, அது அர்த்தாபத்தின்னு பேர். அடுத்தது அபாவம் அனுபலப்தின்னு சொல்லுவாங்க. அபாவம் அப்படின்னா ஒருத்தன் பார்த்தான் இங்க பானை இல்லை அப்படின்னு உடனே என்ன சொல்றான்? அப்படின்னா என்ன? இங்கு பானை இல்லைன்னு சொல்றதான். தரையில குடம் இல்லை அப்படின்னா அங்க குடம் இல்லை என்ற அறிவு வருதான். ஒரு காலத்துல பாக்குறான் பானை எல்லாம் வச்சிருந்தது, இப்ப பாரு இங்க இருந்து பானையை காணோம் அப்படின்னா பானை இங்கு இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் அங்க இல்லைன்ன உடனே அப்ப அங்க இருந்திருக்கணும், இருந்திருந்தது இன்று இல்லை, நான் இங்க தானே வச்சேன் காணாம போச்சே அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்ப இல்லாம போயிடுச்சே, அப்ப இருக்கணுமே, இங்க இருந்தது எங்க போச்சு அப்படின்னு கேட்கிறேன் இல்லையா. அது அபாவம். அப்போ ஒரு இடத்துல இருந்தது இல்லாம போச்சு அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு அறிவு வருகிறது இல்லையா. நல்லா வாசனை பூ வச்சிருந்தோம், இங்க பூவை காணமே அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அப்படின்னா அப்ப பூ அங்க எப்பவும் வைப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப அபாவம் அல்லது அனுபலப்தி. ஒரு இடத்துல ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதை வச்சே அப்ப இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சம்பவம், ரொம்ப முக்கியம். சம்பவம் நம்மளே சொல்றோம் இல்லையா, சம்பவம் அப்படின்னா சம்பவம் அங்க ஏதோ நிகழ்ச்சின்னு அர்த்தம். ஒரு நிகழ்வு இயற்கையா அது நடக்கக்கூடிய ஒண்ணு. ஒரு பெரிய அளவுல நடக்கிற ஒரு விஷயத்துல ஒரு சின்ன பகுதி, ஏங்க என்னங்க அது இது நடந்ததான்னார், ஏங்க அவ்வளோ கலையபரமா அவ்வளோ விஷயம் நடந்தது, இது நடக்காம இருந்திருக்குமா? அதுவும் கட்டாயமா தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப சம்பவம்னா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒருத்தர் அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. அந்த 1 கோடி ரூபாய் இருக்கிறவர்கிட்ட போய் அவன் என்ன கேட்டான்? சார் ஒரு 500 ரூபாய் இருக்குமா அப்படின்னு கேட்டான். ஏன்னா 1 கோடி ரூபாய்க்குள்ள 500 ரூபாய் இருக்கா இல்லையா? அப்போ 1 கோடி இருக்குன்னா 500 அதற்குள் அடக்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் இல்ல, ஒரு ஞானம். அந்த அறிவு தான் சம்பவம். அப்படின்னா ஒரு பெரிய பகுதிக்குள்ள இந்த சின்ன பகுதி கட்டாயமா இருக்கும். சுவாமி இது என்ன, இதுக்கு யாராவது வந்து சொல்லணுமா? ஒருத்தர் போய் நன்கொடை கேட்கறதுக்கு போனோம். அவர் ஒரு செக் புக்கை எடுத்து 10 லட்சம் ரூபாய் எழுத போனார். 10 லட்சம் ரூபாய் எழுதிட்டார். 10,000 கிடைக்குமான்னு. ஏன்பா 10 லட்சம் கொடுக்குறேன் 10,000 கேட்குறியே, அந்த 10 லட்சத்துக்குள்ள 10,000 அடக்கம்னு தெரியலையா? அப்படிங்கிறது சம்பவம். அப்படின்னா பெருசுக்குள்ள இதுவும் இருக்கு அப்படின்னு அறிதல். கடைசியில 8வது பிரமாணம் ஐதிஹ்யம், ரொம்ப முக்கியம். ஐதிஹ்யம்னா என்ன? முன்னோர் மொழிதல், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். சொல்றேன் இல்லையா, முன்னோர்கள் எங்களுடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் எங்க முன்னோர்கள் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப காலமா பழங்காலம் தொட்டே இதுதான் நம்ம ஊர்ல நடக்குது. இப்ப நீங்க ஆடி மாசம் அப்படின்னா அம்மன் கோயில்ல ஒரே கொண்டாட்டம். அதுக்கப்புறம் சனிக்கிழமைனா அது என்னவோ ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட போறது, கோவிந்தா சொல்றது. சனிக்கிழமை தான் பெருமாள் கோயிலுக்கு போனோம்
யார் சொன்னது? இதுக்கு எங்க பிரமாணம்? வேதத்துல இருக்கா, இதிகாசத்துல இருக்கா, புராணத்துல இருக்கா? எங்க இருக்குன்னு கேட்டா எங்க இல்லை. அவங்கள கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க வீட்டுல ரொம்ப நாள பழக்கம் சுவாமி, எங்க குடும்பத்துல பெரியவங்கலாம் பழங்காலத்துல இருந்து தொன்று தொட்டு செய்து வருகிறார்கள் மாவிளக்கு பூஜை. எங்க இருக்கு? நீங்களே சொல்லுங்க. புரட்டாசி சனிக்கிழமைனா அவங்கவுங்க புரட்டாசி சனிவாரம், 4 சனிவாரம், இது எங்க இருக்கு சுவாமி? புரட்டாசி சனிவாரம் செய்யணும் எங்கன்னா சொல்லியிருக்கா? அந்த சனிவாரத்துல மாவிளக்கு வைன்னு எங்கன்னா சொல்லியிருக்கா? இல்லை எங்க இருக்குன்னு கேட்டா முன்னோர்கள் செய்யறது. அவர்கள் ரொம்ப நாளா தொன்று தொட்டு செய்து வருகிறார்கள். ரொம்ப பேருக்கு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயாவது ஐயனாருக்கோ இவருக்கு அவருக்கு இதுன்னு எந்த வேதத்துல, சாஸ்திரத்துல, எந்த இதிகாச புராணத்துல இருக்கு? இன்னைக்கு உலகத்துல பெரிய வழிபாடுகள் நடக்குது. இதெல்லாம் எங்க இருக்கு? எங்கேயும் கிடையாது. எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா எங்க எங்க இதுல பெரியவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, எங்க குடும்பத்துல இப்படிதான்ப்பா, எங்க பெரியவங்க எல்லாம் இதை தொடர்ந்து பண்றாங்க, அதனால நான் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ எப்போ இது எங்க இருந்து எப்பப்பா தொடங்குச்சு? இது நீ பாட்டுக்கு சொல்லுங்க. இந்த மாவிளக்கு எப்போ தொடங்குச்சு தெரியாது, எப்போ தொடங்குச்சுன்னு தெரியாது. ரொம்ப நாளா எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா அம்மா, அம்மா அப்பா, பாட்டி பாட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. ரொம்ப நாளா இது ஒரு நம்பிக்கைப்பா, நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்பா. இல்ல பெரிய புராணங்கள் கதைகள்ல தெரிஞ்சுக்கிறோம்பா அப்படின்னா, இப்படிதான் பல இடத்துல இந்த மரம் வழிபாடு ஏற்பட்டது. மரம் வழிபாடு பார்த்துருக்கீங்களா? மரத்துல என்ன ஒண்ணு வழிபாடு, இந்த மரத்துல முனீஸ்வரன் இருக்கார், இந்த மரத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொன்னா யாரோ அந்த பேய் கிட்ட, அந்த மரத்துக்கிட்ட போகாதரா, அங்க பேய் இருக்கு, அவர் எதுக்கோ சொல்லியிருப்பார். அவர் ஏதோ உள்ள புதையல் வச்சிருப்பார். அந்த பக்கம் ஜனங்க போகாம இருக்கணும்ன்றதுக்காக பேய் இருக்கு அந்த மரத்துக்கிட்ட போகாதேன்னா, அந்த மரத்துக்குள்ள பேய் இருக்குன்னு வருஷம் ஜென்மமா சொல்லிட்டு வரான். இவங்க தாத்தா காலத்துல இருந்து, இவன் அப்பா அம்மா காலத்துல இருந்து, இவன் காலத்துல இருந்து, இவன் பிள்ளைக்கு வேற சொல்லிட்டு போவான், டே அந்த மரத்துக்கிட்ட போகாதரா, அங்க பேய் இருக்குடா அப்படின்னா தலைமுறையா அந்த மரத்துல பேய் இருக்குன்னு நம்பிட்டு இருப்பான். முனீஸ்வரன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எங்க இருந்தது சுவாமின்னா, பெரியவங்க சொன்னாங்க சுவாமி. எதுக்கு விதண்டாவாதம்? பெரியவங்க சொன்னா கேளுங்களேன். அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் 8வது பிரமாணம். ஒரு தடவை 8 பிரமாணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரத்யக்ஷம்னு சொன்னா நம்முடைய புலன்களால நம்ம மூளையை வச்சு புத்தியை வச்சு நம்ம அறிதல். அனுமானம்னு சொன்னா என்னைக்கோ பார்த்திருப்போம், அது நடந்தா இது கூடவே நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை வச்சு அந்த மலையில புகை வருதுன்னா நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது சப்தம், வேதம் ரொம்ப முக்கியம். பெரியவர்கள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் சொன்னது. அதோட முக்கியமா வேத நூல்கள் பிரமாணமா இருக்கக்கூடியது சப்தம் அப்படின்னா இது 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 நேரடியா ஆகமம்னு வச்சுக்கோங்க. ஆன்றோர் சான்றோர் பேச்சு கூட வேண்டாம். வேத நூல்கள், ஏன்னா வேதம்னு சொன்னாவே சப்தம் தானே, காதுல கேட்டு வந்தது தானே, அதனால வேதமே பிரமாணம், ரொம்ப முக்கியமான பிரமாணம் அது. அதுக்கப்புறம் உபமானம் அப்படின்னா கம்பேரிசன், இது இப்படி இருக்கு இத போல அது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அதுக்கு உபமானம்னு பேர். அர்த்தாபத்தி அப்படின்னு சொன்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல், அங்க சுத்தி இருக்கக்கூடிய சூழல் அங்க நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா இது நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஒருத்தன் பகல்ல சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொன்னா அவன் குண்டா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? நைட்ல சேர்த்து சாப்பிட்றான்னு அர்த்தம். அவ்வளவுதான். அந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இல்ல, ஒரு விஷயம் ஒரு பொருள் ஒரு இடத்துல இல்லைன்னா இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான் பாருங்க, அது அங்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானே, அப்படி தெரிஞ்சுக்கிறது அபாவம். இதனிடத்துல இந்த தன்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது சம்பவம், ஒரு பெரிய விஷயம் நடக்க அதுக்குள்ள இந்த சின்ன விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு ஊகிக்கவே வேணாமே, நம்மளே ஒத்துக்குவோம். 10 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவங்கிட்ட போய் 1000 ரூபாய் இருக்கா 500 இருக்கான்னு கேட்போமா? அப்ப அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கடைசியில ஐதிஹ்யம்னு சொன்னா உலக வழப்பு மரபு. இதுக்கெல்லாம் பிரமாணம் எழுத்துல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. முன்னோர்கள் சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க, டேய் அந்த பக்கம் போவாத, அந்த கல்லை கும்பிடு, இந்த மரத்தை கும்பிடு, அந்த மரத்துல பேய் இருக்கு, இங்க முனீஸ்வரன் இருக்கான், அங்க போனா மல்லிப்பூ வாசனையோட நீ போனோம்னா அது காட்டேரி வந்து புடிஞ்சுக்கும், எதுவும் சொல்றோமே, இதெல்லாம் எங்க இருக்கு? கண்ணில் யாராவது பார்த்தவன் இருக்கானா? எங்கேயோ வேதத்துல எழுதியிருக்கா? ஓமானம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. எதுன்னு கேட்டா ஐதிஹ்யம், உலக வழப்பு மரபு. அப்போ 8 வகை பிரமாணங்கள் நல்லா கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இப்ப இந்த பகுதி வரைக்கும் பார்த்துருவோம். இந்த 3ல எது முக்கியம்னு கேட்டா முதல் 3 தான். நம்ம ராமானுஜர் சம்பிரதாயத்துல ஒத்துக்கொண்டது, பிள்ளை லோகாச்சாரியார் ஒத்துக்கிறது எதுன்னு கேட்டா பிரத்யக்ஷம் ஒத்துக்கொள்ளப்படும், அனுமானம் ஒத்துக்கொள்ளலாம், ஆகமம் சப்தம், அது ரெண்டும் சேர்த்து பார்க்கணும். இந்த 3 தான் பிரதான பிரமாணங்கள். இந்த 3 தான் பிரதான பிரமாணம்.
மற்றதெல்லாம் இது நீங்க இப்ப இதுக்கு நடுவுல நாளைக்கு மணவாள மாமுனிகளுடைய அவதாரிகை வாசிச்சு இதனுடைய பொருளை சொல்ல போறேன். அவர் அங்க வந்து எழுதுறாங்க எந்தெந்த மதத்தவன் எந்தெந்த பிரமாணத்தை ஏத்துக்கிட்டான்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. நம்ம இப்ப அதெல்லாம் படிச்சு குழப்பிக்க வேண்டாம். அந்த மதமும் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது 3 தான். 8ல 3 தேடிச்சா பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம். இந்த 3 தான் பிரதான பிரமாணங்கள். ஓமானம்னு சொல்றதோ மற்றதெல்லாம் விட்டுருங்கோ. சரி சாமி, மீதி 5 எங்க போச்சு? அந்த மற்ற 5 பிரமாணங்கள் எங்கன்னு சொன்னா இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்ந்துரும். அதை எழுதியிருக்காரு பாருங்க. ஏனைய 5 இம்மூன்றிலே அடக்குவித்து மற்ற 5 மீதி இருக்கு இல்லையா, இந்த 3 பிரமாணத்தை தவிர மற்ற 5 பிரமாணங்களை இதுல கொண்டு வந்து சேர்க்கணும். எதுல? பிரத்யக்ஷத்துல, அனுமானத்துல, ஆகமம், சப்தத்துல கொண்டு வரணும். எது சேருதுன்னு சொல்றாரு பாருங்க. உபமானம், அர்த்தாபத்தி, சம்பவம். இந்த 3மே என்னது? ஓமானம்னு சொன்னாவே அனுமானிக்கிறது தானே, அர்த்தாபத்தின்னு சொன்னாலே அனுமானிக்கிறது தானே, கம்பேரிசன். சம்பவம்னு சொன்னாலே அதுக்குள்ள இது நடந்திருக்கு, இது பெரிய விஷயத்துக்குள்ள இது இருக்குன்னு சொன்னாலே இதெல்லாம் அனுமானம் தானே. அப்ப இதெல்லாம் அனுமானத்துக்குள்ள போயிடும். இந்த உபமானம், அர்த்தாபத்தி, சம்பவம் இது அனுமானம் என்ற பிரதான பிரமாணத்துக்குள்ள போயிடும். அப்புறம் அபாவம், அபாவம்ன்றது பிரத்யக்ஷத்துல போயிடும். இல்லை அப்படின்னா, இல்லைன்னா கண்ணில் தானே பார்க்கறான். அங்க இருந்தது இங்க இல்லை அப்படின்னா கண்ணில் தானே பார்க்கறான். அப்ப பிரத்யக்ஷத்துக்குள்ள அபாவம் போயிடும். கடைசியில் ஐதிஹ்யம், இப்பதான் கீழே பார்த்தோம், முன்னோர்கள் சொன்னது, பெரியவங்க சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னா அது ஆகமத்துல போய் சேர்ந்துரும். அப்ப பிரதானமா எத்தனை பிரமாணங்கள்? 8 3 சுருக்கியாச்சு. 8 3 சுருக்கியாச்சு. 8 எப்படி சுருக்கி இருக்கும்? பிரத்யக்ஷத்துக்குள்ள அபாவம், ஒரு பொருள் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறமே, அது பிரத்யக்ஷத்துல போய் சேர்ந்துரும். ஐதிஹ்யத்துக்குள்ள, ஐதிஹ்யம் என்பது ஆகமத்துக்குள்ள போய் சேர்ந்துரும். ஆனா மற்றதான உபமானம், அர்த்தாபத்தி, சம்பவம் என்பது எங்க போய் சேரும்? அனுமானம். அது இப்படிதான் இருக்கணும் சார், அது வந்தா இது இருக்கணும், அதுக்குள்ள போய் இதெல்லாம் சேர்ந்துரும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்றார். நீ பிரத்யக்ஷத்தை பிரமாணமா வச்சேன்னு வச்சுக்கேன், உன்னுடைய இந்திரியங்களை கொண்டு அறியணும். அப்படின்னா நீ எல்லாத்தையும் பார்க்கணுமே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இங்க உட்காந்துருக்கோம். அமெரிக்கால ஒரு இடத்துல ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு புலி யாரோ ஒருத்தர் போய் அடிக்குது. இங்க இருந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்றதை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும். அப்ப பிரத்யக்ஷம் எல்லா இடத்துலயும் ஒத்து வராது. நேரடியா பகவானுக்கு வாங்க. பகவான் விபு, எங்கும் வியாபித்திருக்கிறான். உங்களுக்குள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளேயும் இருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். எப்படி பிரத்யக்ஷத்துல அந்த பெருமாளை பார்க்கறது? அது அறிய முடியாது. சரி, அனுமானம். அனுமானம்னு சொன்னா எங்கேயோ ஒன்று நடந்திருக்கணும். அந்த நடந்ததை பார்த்தா தானே நமக்கு தெரியும். நமக்கு பார்க்கடலும் தெரியாது, வேதமும் தெரியாது, இந்திரியங்களும் தெரியாது. அதாவது இந்திரன், சந்திரன் யாரும் தெரியாது. அது என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. அப்ப அனுமானம்னு வரும்போது நான் எப்போ ஒரு தடவை பார்த்திருக்கணும். பார்த்த ஞானத்தை வச்சுதான் அனுபவிக்க முடியும். நான் எல்லாத்தையும் பார்த்திருக்கேனா? நான் என்னத்தை பார்த்திருக்கேன்? நான் பிறந்து வாழ்ந்த வருஷமே கொஞ்சம் நஞ்சம். என்னுடைய சுற்றுச்சூழல்ல, சமூகத்துல நான் என்ன பார்க்க முடியுமோ அதை தான் பார்க்க முடியும். அப்ப நான் பார்த்ததுக்குள்ள அனுமானிக்கலாமே தவிர, நம்ம விட நம்ம பிள்ளைகள் இன்னும் விஷயம் ரொம்ப தெரிஞ்சவனா இருக்கான். நீ என்னப்பா இது கூட தெரியாதாங்கிறான். அப்படின்னா அவர்களுக்கு நம்மளை விட விஷயங்கள் அதிகமா தெரியுது. அவன் பிரத்யட்சமா பல விஷயத்த பார்த்திருக்கான். நம்மளை பார்த்து சொல்ல இது இவ்வளவுதானே, இது தெரியலையாங்கிறான். அப்படின்னா இல்ல, நான் பார்க்கலடாப்பா, என் வயசுல நான் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப பிரத்யக்ஷம்ன்றது எல்லாத்தையும் பிரத்யட்சமா பார்க்க முடியாது. அனுமானம்ன்றது பிரத்யக்ஷத்தை பொறுத்ததுதான். நான் என்னைக்கோ ஒரு தடவை அதை பார்த்திருக்கணும், அனுபவிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போ எத்தனையோ விஷயங்கள் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயும் அறிய முடியாது. புரிஞ்சிருச்சா? எல்லாத்தையும் பிரத்யக்ஷத்துல அறிய முடியாது, எல்லாத்தையும் அனுமானத்துல அறிய முடியாது. ஏன்னா பிரத்யக்ஷமா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. பார்க்காத விஷயத்தை எப்படி அனுமானிக்கிறது? எனக்கு பழக்கமே இல்லாத விஷயத்தை இது இப்படி இருக்குமான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப கிடையாது. அப்ப இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது சுவாமி? அப்ப பிரத்யக்ஷத்தினால, அனுமானத்தினால அறிய முடியாத விஷயங்களை எப்படி தெரிந்து கொள்ளுவதுன்னு கேட்டா, சாஸ்திரம் ஒண்ணுதான் வழி, வேதம் ஒண்ணுதான் வழி. சாசனாத்து சாஸ்திரம், இது இப்படி, இதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்லுது இல்லையா? சாசனம் செய்கிறது. அப்போ பிரத்யக்ஷம், அனுமானம், வேதம். வேதம்ன்றதுதான் சப்தம், ஆகமம். அதுல பிரத்யக்ஷம் எல்லாமே பார்த்தோம்னு சொல்ல முடியாது, எல்லாம் கேட்டேன்னு சொல்ல முடியாது. அனுமானம் பார்த்திருந்தாதான் பிற்காலத்துல இது போல ஒன்ன பார்த்தேன்னு அனுமானிக்க முடியும்.
அப்ப பிரத்யக்ஷத்தினால அனுமானத்தினால நம்மளால தெரிந்து கொள்ள முடியாத அறிவை எதை கொண்டு தெரிந்து கொள்ளுவதுன்னு கேட்டா வேதம் சப்தம் ஒன்றே பிரமாணம் என்பது இது வரைக்கும் நன்னா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை சொல்லிட்டேன். நன்னா நிதானமா இதை யோசிச்சுக்கோங்க. இப்ப இவர் இங்க என்ன சுவாமி நீர் சூத்திரத்தினுடைய மேலிருந்து அர்த்தம் சொன்னீர், மாமுனிகள் வியாக்கியானம் பார்க்கலையான்னு கேட்டா நாளைக்கு மாமுனிகளுடைய வியாக்கியானத்தை தொடர்ந்து இப்ப அடியன் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இததான் நாளைக்கு வியாக்கியானத்துல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நான் உங்களுக்கு படிக்கட்டா வியாக்கியானத்தை தொடாம இதை தான் சொல்ல போறாருன்னு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வியாக்கியானத்தை படிச்சு சொல்லும் போது ஆமா 8 பிரமாணம், அதுல இந்த 3 மீதி 5 இந்த 3க்குள்ள போய் சேர்ந்துரும். அப்ப எல்லாத்திலையும் தெரிஞ்சுக்கலன்னா கடைசியில வேதம் தான் பிரமாணம் அப்படின்னு நாளைக்கு அனுபவிக்க போகிறோம். பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம். விசதவாக் சிகாமணிகளான பொய்யிலாத மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்னா கேளுங்கோ. தொடர்ந்து கேட்டீங்கன்னா தான் ஸ்ரீவச்சன பூஷணம் புரிந்து கொள்ள முடியும். 4 நாள் கிளாஸை விட்டுட்டு திடீர்னு வந்தீங்கன்னா தலையும் புரியாது, காலும் புரியாது, ஒன்றும் புரியாது. அதனால தொடர்ந்து கேட்கணும் என்ற வேண்டுதலோடு இன்றைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.